சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து. குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. செப்டம்பர் 11ஆம் தேதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆஜராக ஆணை. வழக்கை தினமும் விசாரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். அமைதி பேரணி சென்று நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் நாடு திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சென்னையில் 2 நாட்களில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் விலை 51,000க்கும் கீழே சென்றது. மேட்டூர் அணையில் 16 கண் மதகு வழியாக நீர் திறப்பு நிறுத்தம். காவிரியில் நீர் திறப்பு 22,000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக குறைப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம். கோவிந்தா முழக்கத்துடன் பல்லாயிரம் பேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நகைக்கடையை உடைத்து 40 சவரன் நகை கொள்ளை. 4.5 கிலோ வெள்ளிப் பொருட்களையும் திருடிச் சென்றவர்களை தேடும் காவல்துறை. ஜோலார்பேட்டை அருகே தாயும் மகளும் தற்கொலை. கடனை திருப்பி கேட்டு நிதி நிறுவனங்கள் தொந்தரவு செய்ததால் தற்கொலை என தகவல். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தொடரும் கனமழை. உப்பாறு தற்காலிக சாலை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. சாத்தான்குளம் அருகே சலூன் கடை உரிமையாளரை காரை ஏற்றி கொல்ல முயற்சி. பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியானது. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 415ஆக உயர்வு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 6 மாதங்கள் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 நாட்களாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது அஸ்வத்தாமனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ச்சியாக விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்தி அடுத்தடுத்து பலரை கைது செய்து வரும் நிலையில் தற்போது ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனிடம் 2 நாட்களாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்ன?
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருக்கார். அஸ்வத்தமன் ரவுடி வடசென்னையைச் சேர்ந்த நாகேந்திரனுடைய மகன் ஆவார். அவர் நாகேந்திரன் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். குறிப்பாக அவருடைய மகன் அஸ்வத்தமனுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. ஏற்கனவே அஸ்வத்தமனுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது, அவருடைய செல்போன்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அஸ்வத்தமன் இந்த கொலை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களோடு தொடர்பில் இருந்தது காவல்துறையால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான புகைப்பட ஆதாரங்களை வைத்து தற்பொழுது காவல்துறை 2 முதல் 3 நாட்களாக அஸ்வத்தமனிடம் விசாரணை நடத்திய நிலையில இன்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். கைது எண்ணிக்கை 23 இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில பல ரவுடிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக, குறிப்பாக வடசென்னையைச் சேர்ந்த ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தமன் ஏற்கனவே விசாரணை வலயத்துக்குள் இருந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக விசாரணை செய்யப்பட்டு ஏற்கனவே இந்த கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அருள், ஹரிகரன் உள்ளிட்ட நபர்களோடு அவர் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம், அவர்களை சந்தித்து பேசியதற்கான ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறைக்கு கிடைத்த நிலையில் இந்த கொலையில் அவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அஸ்வத்தமன் காங்கிரஸ் பிரமுகராகவும் இருக்கிறார், அவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கில் வழக்கறிஞர் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே தொடர்பில் இருக்கக்கூடிய நபராக இருந்திருக்கக்கூடிய அஸ்வத்தமன் அவர்களோடு தொடர்பில் இருந்ததாகவும், இந்த கொலைக்கு ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கோடு அவருக்கு தொழில் ரீதியாக, குறிப்பாக ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில் ரீதியாக பிரச்சனை இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த கொலை குற்றவாளிகளோடு தொடர்பில் இருந்ததாக அஸ்வத்தமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரிய வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு இவருடைய ஜாமீன் மனுக்கள் தொடர்ச்சியாக சென்னை முதன்மை அமர் நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் தன்னை இந்த அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அல்லி அவர் தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. அதாவது அவர் விடுவிக்க மறுத்து உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டுமில்லாமல் குற்றச்சாட்டு பதிவுக்காக அவர் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகுதான் அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்கள். ஆனால் அன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவதால் வேறொரு நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி தள்ளி வைத்து அன்றைய தினம் இந்த மனு தொடர்பாக உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.